ரஷிக் சலாம் நல்ல பிக்கா தோணுது எனக்கு. நான் யாஸ் தயால் ரீடென்ஷனே எனக்கு பெருசா அந்த அளவு இது இல்ல ப்ரோ. கன்வின்சிங்கா இல்ல யாஸ் தயால ரீடைன் பண்ணதே. யார் அது தயால் தான் உங்களுக்கு கடைசியில போன வருஷம் டெத் பவுலிங் ஒழுங்கா போட்டது. அதான் ப்ரோ. ஆனா உங்களுக்கு யாஸ் தயாலும் சிராஜும் நல்லா பண்ணாங்க. ஆனா பெட்டரா இப்போ 5 கோடிக்கு கண்டிப்பா யாஸ் தயால் விட்டா போயிருப்பானான்னு எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா தான் இருக்கு. இப்பயுமே முடிஞ்ச ஆக்ஷன் முடிஞ்சப்பயுமே கூட. ஆஹ் 10 கோடி போயிருப்பானா என்ன ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா போயிருப்பானா? கண்டிப்பா சரி போயிருப்பான். ப்ரோ. அதே மாதிரி நான் சுயாஸ் சர்மாவையுமே நான் இப்போ சகல் கிடைக்கல. சகல் தான் அவங்களும் பிளான் பண்ணாங்க. சகல் ரொம்ப பிரைஸ் போனோடனே அதுக்கு அடுத்த இதா இருக்க ஸ்பின்னரா சுயாஸ் சர்மா எடுத்தாங்க. சுயாஸ் சர்மாவுமே நான் ஸ்டாட் எடுத்து பார்த்தப்போ 13 மேட்ச் ஏதோ தான் விளாண்டுருக்கான். விளாண்டதுல வந்து அவன் விக்கெட்ஸ் கம்மியா தான் எடுத்திருக்கான். ஆக்சுவலா 11 விக்கெட் நினைக்கிறேன். 13 ஐபிஎல் மேட்ச்ல 11 விக்கெட் தான். பிளஸ் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. போன சீசன் இறக்குனப்பயுமே கொஞ்சம் அடிதான் வாங்கினான். ஆக்சுவலா சின்னசாமியில மிடில் ஓவர் போட போறான்னா சுயாஸ் சர்மாக்கு பதிலா இப்ப சகல் விட்டாச்சு. சகல் 18 கோடி விட்டாச்சு. வேற யாரா ட்ரை பண்ணிருக்கலாமோ? சோ டேலண்ட் ஸ்கோர் வச்சு வேற யாரா நல்ல ஸ்பின்னர் யாருன்னு ஒரு